ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட் சேனல். இன்றைக்கி பூஜை 3ஆம் நாள் விருந்து. நம்ம சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் நம்ம விருந்து வச்சு இன்றைக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள். நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டம் இதுதான். இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போவோம். 24/7/24 இன்றைக்கி புதன்கிழமை சொந்த பந்தங்களுக்கு விருந்து வைக்க போகிறோம். நாங்கள் கிடா வெட்டலை, அதனால் 2 கிலோ ஆட்டுக்கறி தான் எடுத்து சமைக்க போகிறோம். இதை குழம்பு வைப்போம். ஆட்டுக்கறி, 5 தக்காளி, 12 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டேன். இனி இதை ஒன்றா வேக போட்டுருவோம். இதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குவோம். இதை நைஸாக அரைச்சிட்டேன். இதையும் சேர்த்து வேக வச்சுக்குவோம். உலை வச்சு அரிசி போட்டு சோறு ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். மீன் வறுக்க இப்போ இதில் 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வரிசையாக என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மஞ்சள் பொடி 2 ஸ்பூன். அடுத்ததாக ஆரஞ்சு ஃபுட் கலர், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை அப்படியே பெசரி வச்சுக்குவோம். தேங்காயோட 5 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். கறி நல்லா வெந்துருச்சு. இதில் 6 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். இனிமேல் குழம்பு தாளிச்சிடுவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 75 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இதை பட்டை வகையை போட்டு தாளிச்சிக்குவோம். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரியுது. இதில் இப்போ குழம்பு எடுத்து ஊற்றிடுவோம். தாளிப்போட குழம்பை நான் ஒன்றா சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சோன்னே தேங்காய் சேர்த்துட்டேன். தேங்காய் சேர்த்து கொதிச்சோன்னே கருவேப்பிலை மல்லி தலையும் சேர்த்துட்டேன். இனிமேல் இதை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்கறி குழம்பு தயாராகிடுச்சு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளிக்கரைசல் ரெடி பண்ணி அது கூட 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 3 ஸ்பூன் மிளகாப்பொடி கலந்து இந்த மீனெல்லாம் இப்போ அதுக்குள்ளே போட்டுட்டேன். இது கூட உப்பையும் சேர்த்துட்டேன். இனி வெங்காயம் தக்காளி அரைஞ்சி தாளித்து விட்ருவோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி காஞ்சி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டு தாளிச்சுக்குவோம். வெந்தயம் வெடிக்கட்டும். வெந்தயம் நல்லா வெடிக்குது. இதில் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் 3/4 வாசி வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்குவோம். நான் தக்காளியை சேர்த்துட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி 3/4 வாசி வதங்கிடுச்சு. இதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்குவோம். பச்சை மிளகா வதங்கினோன்னே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பை இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்குவோம். தேங்காயை சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இறக்க போகிற ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி இறக்கிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, மீன் பீஸ் உடையவே இல்லை. மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அடுத்து மீன் வறுவல் ரெடி பண்ணிடுவோம். தோசை கல்லை வச்சு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மீன் எடுத்து போட்டுருவோம். மீன் வறுவல் ஒரு பக்கம் வந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டுக்குவோம். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். மீன் வறுவல் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்தது சிக்கன் 65 வெறும் லெக் பீஸாக வாங்கியிருக்கேன். இந்த லெக் பீஸை வச்சு சிக்கன் 65 செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெக் பீஸாக 1 கிலோ வாங்கிட்டு வந்துடணும்.
கடையில் லெக் பீஸ் மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னாலே கொடுப்பாங்க. அதை எல்லாமே ஒரு கத்தியை வச்சு இப்படி கீறிக்கணும். நான் வீடியோ எடுக்கிறதுனால என் மகளை வச்சு தான் நான் கீரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்குவோம். அடுத்தது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இந்த கரண்டியால் 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, பச்சரிசி மாவு 3/4 கரண்டி, ஆரஞ்சு ஃபுட் கலர் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, சிக்கனோட மசாலாவை பெரட்டி வச்சாச்சு. இது அப்படியே அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெயில் சிக்கன் பீஸ் எடுத்து போட்டுட்டேன். நல்லா மொறுன்னு பொரியுது. பொரியட்டும். அதை அப்படியே பெரட்டி விடுவோம். ரெண்டு பீஸ் பொரிச்சு எடுத்துட்டேன். 3வது பீஸ் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீன் வறுவல், முட்டை அவியல். நம்ம சமைச்சதை கொண்டு வந்து இந்த வாழை இலையில் ஒன்று வச்சுருவோம். ஃபஸ்ட்டு முட்டை, அடுத்ததாக வறுத்த மீன், சோறு, ஆட்டுக்கறி குழம்பு. மீன் குழம்புக்கு சோறு கொஞ்சம் வச்சாச்சு. இப்போ அதில் மீன் குழம்பு ஊற்றிடுவோம். இன்றைக்கி விருந்து ஃபஸ்ட்டு இவருக்கு வச்சுட்டு அடுத்ததாக தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பீஸு, மீன் மண்டை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சோறு, ஆட்டுக்கறி குழம்பு, மீன் குழம்பு அப்படின்னு நம்ம வீட்டு விருந்து இன்றைக்கி ஏக தடபுடலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.